கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடிய கூட்டம் அல்ல, கொள்கைக்காக கூடிய கூட்டம். தமிழ்நாட்டில் தளபதி தான் தங்கம், இனி ஆள போறது அந்த சிங்கம். 20 லட்சம் தாய்மார்கள் யோசிக்காமலே தளபதிக்காக வாக்களிப்பார்கள். தமிழனாக பிறந்து தமிழ் மண்ணில் வளர்ந்து மக்கள் மனதில் புகுந்து இளைஞர்கள் இதயத்தில் நுழைந்து நாளை நடந்து பல சாதனைகளை கடந்து ஆளப் போகிறார் தமிழ்நாட்டை. தமிழ் எனது மூச்சு, தமிழக வெற்றி கழகம் எனது பேச்சு. நாளை தளபதி அமைப்பார் ஆட்சி, மலரப்போது மக்கள் ஆட்சி, நடக்க போது நல்லாட்சி, அதற்கு நீங்கள் தான் சாட்சி. சிகப்பு மஞ்சள் வண்ணம், சிகப்பு மஞ்சள் வண்ணம் என் தளபதியின் எண்ணம். தமிழ்நாட்டுக்கு நல்லதே பண்ணும் பண்ணும் பண்ணும். தளபதி கிட்ட கொடுத்து பாருங்க மைக்க, மக்கள் போடுவாங்க லைக்க போறது விரல், திரும்பும் திசையெல்லாம் தளபதியின் குரல். குரல் என்றால் பேச்சு, தளபதி குரல் என்றால் பேச்சு. தமிழ்நாடு தான் தளபதியின் மூச்சு, அதற்கு மாநாடு சாட்சி. 2026 அமைக்க போது தளபதியின் ஆட்சி ஆட்சி ஆட்சி. சீரிப்பாயும் தங்கம், தமிழ்நாட்டில் தளபதி தான் தங்கம், இனி ஆள போறது அந்த சிங்கம். புரியுதா என் தங்கம்? எதிரி தளபதியை பத்தி எதிரி பேசுவாங்க கத்தி, நாங்க யாருன்னு காட்டும் அவரை பத்தி. இறைவன் இருக்கணும் எங்க பின்னாடி சுத்தி. தளபதியின் அருமை, தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியதின் பெருமை, தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்க போது இனி நன்மை. ஏழை மக்களுக்காகவும் எளிய மக்களுக்காகவும் பாமர மக்களுக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் நீதியும் கிடைக்க வேண்டும், நிதியும் கிடைக்க வேண்டும். ஆனால் நிதியும் சரி நீதியும் சரி ஒரே குடும்பத்தில் இது இருக்கிறது. அதை மீட்டெடுக்க உங்கள் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறையும் பார்த்து பயப்படாத கூட்டம் தளபதியின் கூட்டம். தானா சேர்ந்த கூட்டம், புலி கூட்டம், சிங்க கூட்டம், தந்திரமான நரி கூட்டம் எங்க கூட்டம். பணத்தை கொடுத்து வாக்கு வாங்க நாங்க வரல, மக்களுக்காக பணி செய்ய வந்தவங்க. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடிய கூட்டம் அல்ல, கொள்கைக்காக கூடிய கூட்டம், தளபதிக்காக கூடிய கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம். தமிழகம் சிறந்திட, தலைமக்கள் சிறந்திட, தமிழ் மக்கள் வாக்கு அளித்திட, தளபதி ஆட்சி அமைத்திட, தமிழக வெற்றி கழகம் மலர்ந்திட, தமிழ் இளைஞர்கள் உயர்ந்திட, ஒளி வீசட்டும் தமிழகம் எங்கும் தமிழக வெற்றி கழகம். எதிர்கட்சிக்காரங்கள் நாங்களும் ஆலமரம், நாங்களும் அரச மரம், எங்களை அசைக்க முடியாது, தமிழக வெற்றி கழகமோ ஒரு பிளேட் என்று சொற்பனமாக ஏளனம் பேசுகிறார்கள். தமிழக வெற்றி கழகமாக ஒரு பதிவை நான் பதிவிடுகிறேன். பலம் வாய்ந்த ஆயுதம் கோடாலி, அதனால் தலைமுடியை எளிதில் வெட்ட முடியாது, பிளேடால் தலைமுடியில் எளிதில் வெட்ட முடியாது. அதுதான் தமிழக வெற்றி கழகம். புலி பார்ப்பதற்கு சிறியதாக தான் இருக்கும், அது மலையும் குறைந்து விடும், ஆலமரத்தையும் சாய்த்து விடும். அதுதான் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தில் வெறும் இளைஞர்களாக இருக்கிறார்கள், விசிலடிச்சாங் குஞ்சிகள், தற்குறிகள் என்று ஏளனமாக பேசுகிறார்கள். அவர்களுக்கு நான் ஒன்று கூற ஆசைப்படுகிறேன். 1966ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது உடனிருந்தவர்கள் இளைஞர்கள் தான். 1977ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது உடனிருந்தவர்கள் இளைஞர்கள் தான். 2026ஆம் ஆண்டு தளபதி அவர் தேர்தல் களத்தில் இருக்கும் போது உடன் இருக்க போவது இளைஞர்கள் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் தளபதிக்கு உண்டு. தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர் மட்டும் இல்லாமல் தாய்மார்களும் பெண்களும் உள்ளார்கள். இது சாதனை படைக்கும். எங்கள் வாக்கும் உங்கள் போக்கு வெற்றி பெறும் தமிழக வெற்றி கழகம். ஒரு எளிமையான முறையில் சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நீங்கள் இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருங்க, நீங்கள் எப்படி ஜெயிச்சிருவீங்க? நாங்கள் பணபலம் படைத்தவர்கள், படைபலம் படைத்தவர்கள், பொய்யான வாக்குறுதி கூறி மக்களை ஏமாற்றக்கூடிய திறம் படைத்தவர்கள், உங்களால் எப்படி ஜெயிக்க முடியும் என்று எனக்கு கேட்கிறார்கள். நான் சற்று சிந்தித்தேன். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடி. அதில் 4 கோடி ஆண்கள் என வைத்துக் கொள்வோம், 4 கோடி பெண்கள் என வைத்துக் கொள்வோம். அந்த 4 கோடி ஆண்களில் 1 கோடி இளைஞர்கள் என கணக்கெடுத்து வைத்துக் கொள்வோம். ஒரு வீட்டில் சராசரி 3 நபர்கள் 4 நபர்கள் இருப்பார்கள். அந்த குடும்பத்தில் ஒரு தளபதி ரசிகனாகவும் தொண்டனாகவும் இருப்பார்கள். அந்த தளபதி தொண்டன் தன் அம்மாவிடம், அப்பாவிடம், அண்ணனிடம், தங்கையிடம் தமிழக வெற்றி கழக வாக்களி என்று கேட்டுக்கொண்டால் அந்த குடும்பத்தில் தமிழக வெற்றி கழகத்தை வாக்களிப்பார்கள். ஒரு இளைஞனால் 3 ஓட்டு வாங்க முடியும் என்றால் 1 கோடி இளைஞர் முயற்சி செய்தால் 4 கோடி வாக்காளரை பெற முடியும். தளபதிக்குன்னு ஒரு தாய்மார்கள் கூட்டம் தனி அதிகம் உள்ளது. அதில் 50 லட்சம் தாய்மார்கள் கணக்கெடுத்துக்கொள்ளும். 30 லட்சம் தாய்மார்கள் மாற்று சக்தி வர வேண்டும், மாற்று கட்சி அமைக்க வேண்டும் என்று வாக்களிப்பார்கள். 20 லட்சம் தாய்மார்கள் யோசிக்காமலே தளபதிக்காக வாக்களிப்பார்கள். கூட்டி கழித்து பார்த்தால் 8 கோடியில் 4 கோடி 50 லட்சம் வாக்காளர் தமிழக வெற்றி கழித்து வாக்களிப்பார்கள். காசு கொடுக்காம, மக்களுக்கு பணம் கொடுக்காம. இது யாரால முடியும்னா தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் மட்டும்தான் இது சாத்தியக்குரிய. இது நடக்கும் 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 நடக்கும். 2026 எங்கள் ஆட்சி 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 ஆட்சி.